என்னடே காத்தவராயா, அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம், டிராயர்லயும் காணோம். இருந்தது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருநானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அறை, காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காது ஐயா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடையை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட அறிவு கட்டுத்தனமா உன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டால விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா காலையில ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறி இருக்கா? ஏறாம என்னங்க பண்ண? வெள்ளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்ணுக்குட்டி 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கின. பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய முடிச்சு பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்தன உன்னை அப்படியே மிதிச்சு போ, வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உடப்பா சின்ன பையனை மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம்? எச்சி பண்ணி விட்டுனுங்கிற. ஆமா எச்சி கொண்டா. வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல. என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க, அம்மா புடிங்க, ஐயா புடிங்க, விடாதீங்க. அம்மா தண்ணி குடிக்கிறம்மா, விடாதீங்க. போறா சார், போய் மடமடன்னு வேலை பாரு. நான் டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 பைசா தானே டீ. ஓ நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரவா நின்னு புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சில ஊதிராத. ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சு கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறிய. ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சா. வாங்க கவுண்டர். என்னடா காலையனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு? மருதமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்கண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய் உன்னை எல்லாம் கத்திரி கோலாலே அடிக்கணும்டா. ஊடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சே, இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டி எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம
கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலாம்னு நினைக்கிறேன். என்னது கடையை மாத்த போறியா? அட காலிடா, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற அட பேந்து முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர இந்தாங்க திண்ணூறு. தெரியலா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. பழனிசாமி, யோ பழனிசாமி குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையாயா? நீ வேணா டிராயரை திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பேசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா ஓர அடிக்கிறதுங்கான ஒட்டு போடுறதுங்கான இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரியாடுவனா? டேய் ஆறுமுகம் எழுந்திரி. ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர் இல்ல. அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க. நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. ஓ எழுந்திரியா மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்க. போயா தேண்டா உட்காருங்க. போயா போடா. போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயோ அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தன் தானே. சரிங்க, அப்ப வரேன். இருங்க கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க. பெல்ட்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே 3 ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீயா காபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வேணும். சேச்சே முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டோம். ஒரே ஒரு காபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாய் காணோம்? அட நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பரலாங்க போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகம் வாங்கிடா. போய் 2 காபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய் கத்திரி சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே ப்ளூ நூல் ஒரு 2 வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா. அது பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். ப்ளூ நூல் வந்தோடனே தைச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க. இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா. சாப்பிடுங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. பாபு அம்மா நான் தண்ணிக்கு போயிடுறேன். 6 மணிக்கு தானே தண்ணி வரும், 5 மணிக்கே போறியே? ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும். இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன். டீ விடா பெருசு. டீ அதிகாரமா கேப்ப, காசு தான் கொடுக்க மாட்டேன். ஏடா கொடுக்க மாட்டேன்?
அறுவடை முடியட்டும் வாங்கிக்க. இதே வார்த்தையை தான் பார்வர் சாப்பிடுன்னு சொன்னேன். அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு. வேணா அவனை கேளு. நல்லவளே என் கவுளி தப்பிச்சு. அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாயா கருப்பு, பார்த்து பல வருஷமாச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா. ஆமா, எத்தனை குழந்தைங்க? அதை ஏன்பா கேட்கக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறப்பா. 5? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்றா. என்ன சொன்ன? ஐயோ, ஐயோ, அடிக்கிறானே, அடிக்கிறானே. ஐயோ, ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, விடுங்க. ஐயோ, என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனை கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன? அவன் கேட்டதுல ஒண்ணும் தப்பா தெரியலையே. என்ன டாக்டர் குழப்பறீங்க? நீ எல்லாம் டாக்டராயா? பின்ன என்ன வக்கீலா? யோ, அவசரப்படாத. உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை, பொண்ணு எத்தனை? பொண்ணு 3, ஆண் 2. இப்போ பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்னாங்க, ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம். அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே, என்னைக்கா இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போக போகுது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். ஏன்னா அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க.